one last time. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சினிமாவில் ஏகப்பட்ட ஜானர்ஸ் இருக்கும். அதை தாண்டி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு டெம்ப்ளேட் தான் பொலிட்டிக்கல் ட்ராமா டெம்ப்ளேட். ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா டெம்ப்ளேட் எல்லாமே நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நிறைய தாட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய தாட்ஸை விதைச்சிட்டு போகும். அந்த மாதிரி நிறைய தாட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி விதைச்சிட்டு போனால் சில டாப் 5 பெஸ்ட் பொலிட்டிக்கல் மூவிஸோட லிஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேசி ரிவர். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அந்த நாள் பண்டிகை நாளாக மாறும் அப்படின்னு இந்த வீடியோக்கு நான் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். இந்த வீடியோ கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கிறது எல்லாமே என்ன வகையில் இருக்குன்னா, அதில் எந்த அளவுக்கு நான் ஆழமான ஒரு அரசியல் பேசியிருக்காங்க தாண்டி இந்த சில விஷயங்கள் வந்து ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சில பலவிதமான மூவிஸ் இருக்குது, பல தரப்பட்ட கருத்துக்களும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்கிறது கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் நான் வைக்கிற மூவி மண்டேலா. ஸோ மண்டேலா வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் தான். ஏன்னா யாருமே எந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்காத ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ மண்டேலா கிட்ட வரும்போது ஒரு முக்கியமான ஆழமான கருத்தை காமெடி ப்ளஸ் ட்ராமா கலந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத காமெடியும் ட்ராமாவையும் கலந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஓட்டை வச்சு மனசு என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறது அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. முதல்ல நம்ம யோகி பாபு கேரக்டர் அந்த ஓட்டை வச்சு தனக்கு தேவையானதை செஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் அதோட நிதர்சனத்தை புரிஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய வைப்பார். அண்ட் ஃபைனலி கூட இவன் இதெல்லாம் செஞ்சுருக்கான். அதாவது எனக்கு வந்து இவன் ஜெயிச்சா இவ்வளோ செய்வான், லைக் எனக்கு ஓட்டுக்கு இவன் இவ்வளோ காசு கொடுத்துருக்கான், அதே மாதிரி இவன் எனக்கு தெரிஞ்சவன், இவன் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அவனுக்கு ஓட்டு போகிறேங்கிற மாதிரி கிடையாது. என் நாட்டுக்கு எழுது நல்லது, என்னோட நாட்டோட எதிர்காலம், என்னோட மக்களோட எதிர்காலம் யார் வந்தால் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓட்டு போடணும். அதுதான் ஓட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓட்டை வச்சு என்னால் செய்ய முடியும், ஆனால் மக்கள் ஓட்டை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஓட்டு, நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஓட்டு தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செம்மையாக சொல்லியிருப்பாங்க. ஜனநாயக நாட்டில் ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பு வேற எதுக்குமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையுமே அவ்வளோ அழகா டைரக்டர் மனோஜ் அஸ்வின் செம்மையா சொல்லியிருந்திருப்பாரு. மண்டேலா சலூன் வச்சிருக்காரு. 4th பிளேஸ் வைக்கிற மூவி பரதநாட்டியம். ஸோ அந்த பரதநாட்டியமும் மண்டலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆர்டர் வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். கவிஞர் பரதநாட்டியம் இந்த படத்தோட கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சிஎம் போஸ்ட்டுங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு. அதில் இருக்கிறவன் நேர்மையாக இருந்தால் எந்த அளவுக்கு இந்த நாடை மாற்ற முடியும், அவனை சுற்றினவங்களே நல்லா மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த நாடே ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முதலோட ஒரு ரிப் ஆஃப் மாதிரி இல்லை ஒரு கிரவுண்டர் லெவலான மூவி மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த படம் ஏன் எனக்கு கொஞ்சம் பிடிக்குன்னா, அப்போ ரிலீஸ் ஆகிட்டு அந்த தெலுங்கு மூவிஸோட கம்பேரிட்டிவ்ல பார்க்கும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் கிரவுண்டடாக, ஈவன் இப்போ ரிலீஸ் அந்த கேம் சேஞ்சரோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கிரவுண்டடான ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும், எக்ஸப்ட் சில ஃபைட் சீன்ஸ் தவிர்த்து. அண்ட் அதில் பேச அந்த பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் உண்மை நல்லா இருக்கும். ஒரு சிஎம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து தன்னோட வேலைக்கு எவ்வளோ நேர்மை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சாங்கில் சில மாண்டேஜஸை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆஃப்டர் இவர் ஒரு பெர்மனன்ட் சிஎம்மாக மாறினதுக்கு அப்புறம் அந்த நாடு இழந்திருக்கு மாறி அப்படிங்கிறத டைலாக்ஸாகவே சொல்லியிருந்தாலுமே அது உண்மை நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் எல்லாருமே அந்த படத்தில் அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதில் பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் த்ரில்லர் மூவி. அதுக்குள்ளே பொலிட்டிக்கல் ட்ராமாவை கொஞ்சம் ஒரு 30 to 40% பேசியிருந்திருப்பாங்க. அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு பெட்டராகவும் போர் அடிக்காமலும் நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அதனால வந்து நம்ம மோகன்தாஸ் சாரோட அந்த லைஃப் டைமில் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மூமெண்ட்ஸ் என்னோட ஃபேவரட் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதோட பார்ட் வேறு வரப்போகுது இல்லையா. அண்ட் இந்த லூசிஃபர் கதைக்கு ஒன்றுனா ஒரு பார்ட்டியோட லீடர் வந்து செத்து போயிடுறாரு. ஸோ அதை சுற்றி அதுக்கப்புறம் அந்த பவர் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, மேஜர் பவர் ஸ்ட்ரகிளில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த பவரை ஃபில் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்க, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமை கொண்டு போய் லீட் பண்ணி நிற்கிது அப்படிங்கிற அந்த படத்தில் ஹோல்சம் கதையாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய ஏகப்பட்ட டிலாக்ஸ் அந்த கதையை அவ்வளோ சூப்பர் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. முக்கியமான டிலாக்ஸாக இருக்கணும், பாலிடிக்ஸ் இஸ் டேர்ட்டி பிஸ்னஸ் சொல்கிறதா இருக்கட்டும். அண்ட் இந்த பாலிடிக்ஸ் வந்து மக்கள் வந்து நன்மைக்கு தீமைக்குமான போராட்டம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பாலிடிக்ஸுங்கிறது தீமைக்குமான போராட்டம். அது தீமை எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதான் பிரச்சனை. இங்கே நானும் கெட்டவன் நீயும் கெட்டவன் தான், ஆனால் யார் கேடு கெட்டவங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா ஆனால் ஒரு டோனில் தான் அந்த படம் ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். உண்மையிலே நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம நிறைய வந்து படம் பார்க்கும்போது ஹீரோ வந்து இந்த வில்லனிசம் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த ரவுடிசம் பண்ணாங்கன்னா அது ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இந்த படத்தில் ஜஸ்டிஃபைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் என்னை எதிர்த்து இருக்கிறவன் கேடு கட்டவன், அவனை கொள்றதுக்கும் அவனை தோக்கடிக்கிறதுக்கும் நான் கெட்டவனாக இருந்தால் சரியாகும்னு சொல்லிட்டு நான் கெட்டவனாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் அந்த படம் முடிச்சிருந்திருப்பேன். ஏன்னா படத்தோட பேரே லூசிஃபர், அங்கேயே அந்த படத்துக்கான அந்த ஒரு கோரை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ லூசிஃபர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் மை லிஸ்ட். ஸோ அதை நான் 3rd பிளேஸில் வச்சுருக்கேன். This deal is with the devil.
நான் செகண்ட் பிளேஸ் வச்சிருக்க மூவி காஷ்மீர் ஃபைல்ஸ். ஸோ அந்த காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற மூவி வந்து இது வந்து மற்ற மூவிஸ் மாதிரி கமர்ஷியலாக கிரியேட் பண்ண படம் கிடையாது. 1990s காஷ்மீரில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு ரியல் ஈவெண்ட் இன் மூவி தான் இது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து இன்னக்கிரேட் இருக்க நிறைய விஷயங்களை மாற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ்லாமோஃபோபியாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் அதை நம்ம ஒரு படமாக பார்த்தோம்னா ஆர்டிகல் 370 ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு கிளியரான ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் மாறலாம், இல்லை நீங்கள் நினச்சது கரெக்டாக கூட இருந்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் இதுதான் உண்மை நீங்கள் நினச்சி நம்பி பார்த்துக்கிற சமயத்தில் இது உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு அது விதைக்கவும் படலாம். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணுறதுனாலையும் விதைக்கிறதுனாலையும் தான் இந்த படத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னக்கிரேட்டாக இருக்கு. அண்ட் இஸ்லாமோஃபோபியாக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்தாங்க. பட் அதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் படமாக பார்க்கும்போது நிறைய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு கைண்ட்லி நோட் சொல்லணும், யாராவது சாஃப்ட் ஹார்ட்டடாவோ கைண்ட் ஹார்ட்டடாவோ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நான் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களோட முடிவு. இதில் வந்து ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கொண்டுருவாங்க. அவரோட ரத்தம் ஒரு அரிசியில் படிஞ்சிருக்கும். அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து ரத்தத்தோடு இருக்கிற அரிசியை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து இதை சாப்பிடு, நான் உன்னை உயிரோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் ட்ராமா ட்ரை பண்ணுவான். அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பாக ஒரு ஹாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் அதை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஓன் ரிஸ்க். நான் சொன்னது திரும்ப தான் கைண்ட் 100% ஆகிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அண்ட் இது இந்த அளவுக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கிறதுனால அதை வந்து செகண்ட் பிளேஸில் வச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலி ஃபஸ்ட் பர்சன் வந்தாச்சு. பெரிய கமர்ஷியல் விஷயம்ல கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதுதான் இருவர். ஸோ இந்த இருவர் மூவி வந்து நம்ம மனோஜ் சாரோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பொலிட்டிக்கல் ட்ராமா ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு அண்டர் ஃபிலிம் தான். அப்போ வந்து பிகஸ்ட் ஃப்ளாப்பாக இருந்தாலுமே இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் இது நம்ம எம்ஜிஆர் சார் லைஃப்ல நடந்த சில ஈவெண்ட்ஸ் அண்ட் நம்ம கருணாநிதி சார் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல நடந்த சில ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இது கம்ப்ளீட்லி ஒரு பயோகிராஃபி இல்லை ஹிஸ்ட்ரி எப்படி எடுத்துருக்காங்க நம்மளாம் கிடையாது. சில ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி இவங்க ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. அதில் அந்த ஒன்லைனரும் ஒன்று. அது நம்ம ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஆக்டர், அவரோட கரியரில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆக்டருக்கு வந்து பொலிட்டீஷியன் ப்ளஸ் ரைட்டர் இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாவில் மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ்லையுமே ஒரு உச்சத்தை தொடுறாங்க. அதுதான் அந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படத்தோட கதையிலுமே பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் தான் ஞாபகப்படுத்தும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உண்மையிலே சூப்பராக எடுத்திருந்திருப்பாங்க. முக்கியமாக அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் சொல்லலாம். அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க ஆர்வத்தை தூண்டிடும். நான் பிரகாஷ் ராஜ் சாருக்கு ஒருத்தர் ஒரு சீனையும் டைலாக்கையும் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த சீனில் மோகன்லால் சாருக்கு எந்த ஒரு டைலாக்குமே கிடையாது. சும்மா டைலாக் இல்லாமல் டைலாக் பேசுகிறவங்கள வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த சொல்லக்கூடிய டைலாக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாலும் அதை விட மோகன்லால் சார் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட 2 பில்லர் சிஎம் அவங்களோட கதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவிங்கிறதுனால இதை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. ஓகே, சொல்ல முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டாப் 5 லிஸ்ட்டில் உங்களோட ஆர்டரையும் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் மூவிஸ் பார்த்துக்கலாம். அது உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் ஏற்படுத்திருக்கலாம், ஏகப்பட்ட ஆழமான ஒப்பீனியன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம், ஏகப்பட்ட கேள்விகளை கொண்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட நிறைய உங்கள் மூவிஸோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வைப்பாங்க. கண்டென்ட் நல்லா தெரிச்சுன்னா பார்ட் 2 போடுறது லிஸ்ட்டில் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவேன், கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன வழக்கமாக சொல்கிறது தான், இந்த வீடியோஸ் பார்த்து டச் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வைப்பாங்க. அண்ட் இந்த வீடியோஸ் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தால் அதுவுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வைப்பாங்க. ஏன்னா ஃப்ளாஸ் வச்சு தான் நான் வீடியோ கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்பயுமே வழக்கமாக சொல்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். சரி, பாய்.